நீங்க கையில செய்திருக்கோம் கார்பரேட் வந்து மிஷின்ல பண்றாங்க கட்டிங் வித்தியாசம் எது இருக்குங்களா? மிஷினரி வந்து நல்லா ஃபேன்சியா பாலிஷா இருக்கும். நம்ம கையில செய்யறது அதுல இருந்து ஒரு 90% தான் கிடைக்கும். மிஷினரி வந்து லைஃப் அவ்வளவா இருக்காது. கையில செய்யறது வந்து நல்லா தரமா லைஃப் நல்லா இருக்கும். பொருள் உழைக்கிறது வந்து நிறைய நீண்ட நாள் உழைக்கும். அது மிஷினரி வந்து அவ்வளவு உழைக்காது. ஓல்டு டச்சை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை வராது. அதோட உழைப்பு தான் மாறும், வித்தியாசம் வரும். மிஷின்ல பண்றது லைஃப் இல்ல, கையில பண்றது லைஃப் இருக்கு. கையில செய்யறது மிஷின்ல செய்யறது கண்டுபிடிக்க முடியுமா? அது கோல்டு பண்ணி அது பார்த்தனே கண்ணுல பார்த்தனே தெரிஞ்சிடும். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதான் ஃபினிஷிங் வச்சு சொல்லி ஃபினிஷிங் வச்சு. அப்ப எந்த மாதிரி அது கண்டுபிடிக்க முடியாது? கொடுக்குறப்ப கடைக்காரங்க சேல்ஸ் பண்றப்ப சொல்லி தான் கொடுப்பாங்க. அது கையில செஞ்சது மிஷினரி யாருமே சொல்றது கிடையாது. கையில செஞ்சது மிஷின் நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. டிசைனை பொறுத்து சொல்லுவாங்க. டிசைனை பொறுத்து யாருமே இது வரைக்கும் சொன்னது நீங்க கேட்டாதான் அவங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் பொது அறிவு இருக்கிறவங்க கேட்பாங்க. எல்லாருமே அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்க பொருளாதாரம் ஒன்னும் உயரணும், அதுக்கு கவர்மெண்ட் தான் வழி கார்பரேட் நிறுவனம் வந்துதான் சுய தொழிலாளர் அனைவருக்குமே இந்த மாதிரி லாப இழப்பு. நாங்க குடிசை தொழில் தான் வளர்த்து விடுங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணு சொல்றது. வளர்த்து விடணும்னா கவர்மெண்ட் தலையிட்டு இந்த கவர்மெண்ட் வளர்த்து விட்டா நல்லா இருக்கும்.